ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு பர்ஃபெக்ட் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 கப் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பாலில் பிசைஞ்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக பிணையணும் மாவு. ரொம்ப ஹார்டாக சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி பிணைஞ்சிடாதீங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு டைட்டான மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப் மாவுக்கு 1.25 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். கையில தொட்டு பார்க்கும்போது எண்ணெய் போல நல்லா பிசுபிசுப்பு தன்மையா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி ஆயிரும். இன்னைக்கு நான் ஓவல் ஷேப்ல குலாப் ஜாமுன் பண்ண போறேன். நம்ம மாவு உருட்டும் போது கையில கொஞ்சோன்னு நெய் அப்ளை பண்ணிட்டு உருட்டினா ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் எல்லா மாவையும் உருட்டிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில போட்டுடலாம். ஒரு சட்டியில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருந்த எல்லா மாவையும் எண்ணெயில சேர்த்துடலாம். நல்லா ப்ரௌன் கலர்ல வெந்து வந்ததும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ஜீரால சேர்த்துடலாம். ஜீரால சேர்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ஊற வச்சா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல மாத்திட்டு கொஞ்சம் பிஸ்தாவை பவுடரா அரைச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு. இதே மாதிரி நீங்களும் குலாப் ஜாமுன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.